இதுதாங்க OnePlus தரப்பு வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன OnePlus Nord CE5. இந்த ஃபோனை வந்து நம்மளுக்கு 25,000க்கு இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 25,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஜஸ்டிஃபை பண்ணா. அண்ட் இப்போ வந்து நம்மளுக்கு லாஸ்ட் இயர் லான்ச் ஆன OnePlus Nord CE4ஓட இன்னெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் எதெல்லாம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாமே இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஆதரவை தாங்க. இப்போ வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்லேருந்து போயிடலாம். ஸோ பாக்ஸை திறந்ததுமே உள்ள வந்து நம்மளுக்கு ஃபோன் கொடுத்துருக்காங்க அண்ட் உள்ள நம்மளுக்கு 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் அண்ட் டைப் ஏ டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்மளுக்கு ஒரு கேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸோட குவாலிட்டியும் நம்மளுக்கு இங்கே நல்லா இருக்கு. இப்போ ஃபோனோட டிசைன் அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபோனை கையில் எடுத்ததுமே நல்ல ப்ரீமியமாக தான் இருக்கு. ஸோ பின்னாடி வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ரேமும் நம்மளுக்கு பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பின்னாடி இந்த கேமரா மாடியூல் வந்து நம்மளுக்கு சாம்சங்கோட கேமரா மாடியூல் மாதிரியான டிசைன் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த கேமரா மாடியூல் உள்ளே நம்மளுக்கு ஐஆர் பிளாஸ்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு இங்கே 6.77 inches ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED டிஸ்பிளேயோட வருது வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட தராங்க. ஸோ டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு இங்கே நல்லா ஸ்மூத் அண்ட் ஸ்லீக்காக இருக்கு. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் அன்லாக் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ கொஞ்சம் மேலே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு இதில் ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஃபாஸ்ட்டாகவே அன்லாக் ஆகுது. அண்ட் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே டிபிக்கல் பிரைட்னஸாக 1300 nits கொடுத்துருக்காங்க அண்ட் பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1400 nits கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு விசிபிலிட்டிலாம் நல்லாவே இருக்கு. அண்ட் இதில் நம்மளுக்கு வைட் 1L1 சர்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ நம்மளால யூடியூப் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நம்மளால HDR வீடியோஸ் பார்த்துக்க முடியும். ஸோ ஓவராலாக டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு கலர்ஸ்லாம் நல்லாவே பாப்ட் அவுட்டாக இருக்குது அண்ட் பிளாக்ஸும் நம்மளுக்கு வந்து நல்லா டீப்பாக இருக்குது. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே குவாலிட்டி வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க OnePlus. நெக்ஸ்ட் நம்ம இதோட சாஃப்ட்வேர் பற்றி பார்த்தோம்னா, ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் கரண்டாக OxygenOS 15 பேஸ்ட் ஆன் Android 15 தான் ரன் ஆகுது. ஸோ OxygenOS 15 வந்து நல்ல ஸ்மூத் அண்ட் ஃப்ளூயிடாக இருக்கு. அண்ட் இந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு நிறைய AI ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மைண்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மைண்ட் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீனில் என்ன வேணுமோ நம்ம வந்து அதை ஈஸியாக சம்மரைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் வாய்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் அண்ட் கால் அசிஸ்டன்ட்னு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் அக்யூரேட்டாலாம் ஒர்க் ஆகல. ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டில் வந்து இது சரி பண்ணுறாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதில் அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே 4 years சாஃப்ட்வேர் அப்டேட் அண்ட் 6 years செக்யூரிட்டி பேட்ச் தராங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 4 years சாஃப்ட்வேர் அப்டேட்ன்றது ஃபைன் தான் இந்த ஃபோனுக்கு. ரேம் டைப் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் LPDDR5X RAM வித் UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே மீடியாடெக்கோட Dimensity 8350 Apex என்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு லாஸ்ட் இயர் வந்து Nord CE4ல வந்து 7 Gen 3ஓட இது ஓரளவுக்கு நல்லாவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து AnTuTu ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே அரௌண்ட் 13 lakhs வரைக்கும் வருது. அண்ட் CPU பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே 76% வரைக்கும் வருது. அண்ட் GPUவோட ஸ்டெபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 34% வரைக்கும் தான் வந்திருக்கு. இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா இதில் வந்து நல்லாவே இருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ்லாம் பெருசாக எந்த இஷ்யூஸும் சொல்ல முடியாது. அண்ட் அப்படியே நான் இன்னும் ஹெவியாக புஷ் பண்ணுறதுக்காக BGMI இதில் விளாட்னேன். BGMI பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் 90 FPS சப்போர்ட் இருக்கு. ஸோ BGMI வந்து நான் கண்டினியூஸாக ஒரு 1.5 hour கிட்ட ஆடினாலுமே எனக்கு பெருசாக எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ லைட்டாக வார்ம் ஆச்சு அண்ட் நம்மளுக்கு வந்து 1 or 2 times வந்து எனக்கு ஃப்ரேம் ட்ராப் ஆச்சு. ஸோ அதை தவிர்த்துட்டு ஓவராலாக பார்க்கும்போது நம்மளுக்கு நல்ல கன்சிஸ்டண்டாகவே பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ ஈட்டிங் இஷ்யூ இதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வார்ம் வந்து நம்மளுக்கு நோட்டபிளாக நோட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஹீட் இருக்குது. பட் ஆனால் ஓவர் ஹீட் ஆர் வார்னிங் வர அளவுக்கு நம்மளுக்கு ஹீட் ஆகலை. ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே இப்போ என்னால் எதுவும் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. பட் ஆனால் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணதில் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஃபோனில் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம பேட்டரிக்கு போனோம்னா, ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் 7100 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லித்தியம் அயனில் 7100 கொடுத்து இந்த அளவுக்கு ஸ்லிம்மாக கொடுத்தது உண்மையிலே பெரிய விஷயம் தான். அண்ட் சார்ஜர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே 80 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் ஒரு நாள் வந்து வேற லெவலில் யூஸ் பண்ண ஃபோன் எப்படின்னா BGMI யூஸ் பண்ணுறதோ சரி, இந்த மெட்டா ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது, ஸோ யூடியூப் அந்த மாதிரி. ஸோ என்னதான் நம்ம பயங்கரமாக புஷ் பண்ணாலுமே கண்டிப்பாக 1 day ஷுவராக வந்துடும். இல்லை நீங்கள் வந்து ஒரு மாடரேட் யூஸராக இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு 1.5 days to 2 days வரைக்கும் கூட நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும். ஓவராலாக பேட்டரி தான் இந்த ஃபோனோட மெயின் அப்கிரேடுன்னே சொல்லலாம் Nord CE4 கம்பேர் பண்ணுறதோட. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு 5500 mAh கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து இது உண்மையிலே டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் தான். தென் இப்போ அப்படியே நம்ம கேமராஸ்க்கு போயிடலாம். ஸோ கேமராஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க வித் f1.8 அப்பச்சரோட. அண்ட் நம்மளுக்கு 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு f2.2 அப்பச்சரோட வருது.
அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு இங்க 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ்லாம் போடுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ரியர் கேமரால இமேஜஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா வைப்ரண்டா இருக்கு அண்ட் டீடைல்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே ரிட்டைன் பண்ணியிருக்கு. அண்ட் போர்ட்ரேட் ஷாட்ஸும் வந்து இதில் வந்து நம்மளுக்கு அந்த எட்ஜ் டிடெக்ஷன் தான் நல்லாவே ப்ராசஸ் பண்ணுது. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்து டீடைல்ஸ் அந்த அளவுக்கு இல்லை அண்ட் நம்மளுக்கு ஓவராலாக இமேஜும் நம்மளுக்கு சம்டைம்ஸ் ப்ளோன் அவுட் ஆயிடுது. ஸோ இமேஜ் குவாலிட்டி வந்து கொஞ்சம் அடி வாங்குது ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும். அண்ட் வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரியர்ல வந்து நம்மளுக்கு 4K 60 FPS வரைக்கும் மேக்ஸிமமாக கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே நல்லா தான் இருக்கு. ஸோ ஓவராலாக நம்மளுக்கு ஸ்கின் டோன்ஸ் அண்ட் ஓவரால் டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே நல்லா பண்ணுது. திரும்பியும் இங்கே ப்ராப்ளம் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் வந்து மேக்ஸிமமாக 1080p 60 FPS வரைக்கும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு அட்லீஸ்ட் இந்த பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு 4K 30 கொடுத்துருக்கணும். ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ குவாலிட்டியும் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஸோ ரொம்ப டீசெண்டாக தான் இருக்கு. ஸோ அப்படியே நம்ம இப்போ ஸ்பீக்கர் பார்த்தோம்னா, ஸோ ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இதுவே நம்மளுக்கு லாஸ்ட் இயர் OnePlus Nord CE4ல வந்து நம்மளுக்கு டுவல் ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு இந்த BBK ஃபேமிலியில இருக்க எல்லா ஃபோன்ஸுமே இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு iQOO Z10 அண்ட் இந்த Vivo T4 இந்த பட்ஜெட்ல இருக்க இந்த எல்லா ஃபோன்ஸ்லுமே நம்மளுக்கு வந்து சிங்கிள் ஸ்பீக்கரா மாத்திட்டாங்க. ஸோ லாஸ்ட் ஜென்னு டியூவல் ஸ்பீக்கரா கொடுத்ததை இப்போ சிங்கிள் ஸ்பீக்கரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல எதுக்கு கை வச்சாங்கன்னு தெரியல. ஸோ சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்தாங்க, அதுவாது ஒழுங்கா கொடுத்துருக்காங்களா பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நார்மலா ஃபுல் வால்யூம் வைக்கும் போது ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்கு. பட் ஆனால் லவுட்னஸ் இல்லை. பட் ஆனால் நம்ம ஃபுல் வால்யூம் வைக்கும் போது அதாவது 300% வரைக்கும் இதை மேக்ஸிமமா புஷ் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு லவுடா இருக்கு அண்ட் அப்போ கிளாரிட்டி வந்து கொஞ்சம் அடி வாங்குது. ஸோ கொடுத்தது சிங்கிள் ஸ்பீக்கரா இருந்தாலும் அது கொஞ்சம் ஒழுங்கா கொடுத்துருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இதோட ஆடியோ சாம்பிள் நீங்களே கேளுங்க. ஸோ இதுதான் இந்த ஃபோனோட ஒரு மேஜர் நெகட்டிவ்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த ஃபோனை வந்து நான் முன்னே சொன்னேன் 25,000க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு கார்டு ஆஃபரோட சேர்த்து நம்மளுக்கு 22,000க்கு வருது. ஸோ 22,000க்கு இது ஜஸ்டிஃபை பண்ணான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு Nord CE4 கம்பேர் பண்ணலாம். ஸோ Nord CE4 பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கேமரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் தென் நம்மளுக்கு வந்து பேட்டரி லைஃப் மெயினாக வேற லெவலில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ Nord CE4 டவுன் கிரேடுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு முன்னே சொன்ன மாதிரி சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஓவராலாக டிசைன் வந்து நம்மளுக்கு Nord CE4ல ஸ்லைட்லி கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்கு எனக்கு CE5 கம்பேர் பண்ணுறதோட. அண்ட் தென் நம்மளுக்கு வந்து சார்ஜிங் ஸ்பீடும் இதில் ஸ்லைட்லி கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பெருசாக நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இதில் கொஞ்சம் டவுன் கிரேடும் இருக்கு. ஸோ இப்படி இது ரெண்டுத்தையுமே பார்த்துட்டு நம்ம இந்த ஃபோனை நம்ம கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஸோ 22,000 ப்ரைஸுக்கு வந்து ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை இன்னும் நம்ம ஃபுல் ரிவ்யூவில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த ஃபோனை பற்றி. ஸோ எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஸோ கேமராஸ் அப்டேட்டில் ஏதாவது சரி பண்ணுறாங்களா அண்ட் இந்த AI ஃபீச்சர்ஸும் அப்டேட்டில் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறாங்களான்னு ஓவராலாக நம்ம வந்து ஃபுல் ரிவ்யூவில் நம்ம வந்து இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை கைஸ்.